ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான். பூசணிக்காய் வச்சு மிட்டாய் தான் செய்ய போகிறோம். ஆக்ரா பேத்தான்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கிட்டேன். 1.5 கிலோ இருந்துச்சு இந்த பூசணிக்காய் நாங்கள் எடை போட்டு பார்க்குறப்போ. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த பூசணிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாகவே நீங்கள் வந்து இது 4 வந்து பார்ட்டிஷன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 4 பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதில் இருக்க வந்து தோலெல்லாம் நல்லா வந்து சீவி எடுத்துக்கணும். இதையும் கட் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சீவி எடுங்க. பொறுமையாகவே நீங்கள் இந்த தோலெல்லாம் கட் பண்ணி எடுங்க. இன்கேஸ் உங்களால் நைஃப்பில் வந்து கட் பண்ண வரலைன்னா நீங்கள் அரிவாள் மனை இருக்குது பார்த்திங்களா, அதில் கட் பண்ணி எடுங்க. உங்களுக்கு எதில் வசதியோ அதில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அதை தோல் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம உள்ளே இருக்க விதையும் அந்த மென்மையான ஒரு லேயர் இருக்கும், அதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே போல் 4 பீசஸ்லேயும் நம்ம வந்து இதே ப்ராசஸை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சாஃப்ட் லேயர் கம்ப்ளீட்டாக இதில் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதே போல் பூசணிக்காய் எடுக்கிறப்போ கொஞ்சம் முத்தின பூசணிக்காவாக எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப அருமையாக வரும் ஸ்வீட் பார்த்திங்கன்னா. இப்போ இந்த சாஃப்ட் லேயர் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இப்போ நம்ம வந்து இதுவே வந்து 2 பார்ட்டிஷனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்வீட்டுக்காக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வேக வைக்கிறப்போ இது சின்னதாகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவல் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூசணிக்காவை. இதே போல் ரிமைனிங் உள்ள எல்லா பூசணிக்காவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம வந்து ஃபோர்க் எடுத்து இப்போ இதை நல்லா வந்து 4 சைட்லேயும் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு வைக்கணும். இதை செய்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், கையில் வந்து குத்த வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரிமைனிங் இருக்க பூசணிக்காயில் இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கணும் ஃபோர்க்கால். இப்போ தான் நம்ம மொத்தமாக பூசணிக்காய் வந்து கட் பண்ணி நம்ம ஃபோர்க்கால் ஹோல்ஸ் போட்டு வச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து இதை ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு வந்து தண்ணியை எடுத்துக்கிட்டேன். சொல்லப்போனால் 2 லிட்டர் அளவு வந்து தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டேன். தண்ணியில் வந்து நம்ம சுண்ணாம்பு கடையில் விற்கும் பார்த்திங்களா, அந்த சுண்ணாம்பை வாங்கிக்கோங்க. அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சுண்ணாம்பை வந்து சேர்த்துக்கோங்க. சுண்ணாம்பை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவை வந்து ஒன்று ஒன்றா இந்த சுண்ணாம்பு தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பூசணிக்காய் துண்டும் வந்து சுண்ணாம்பு தண்ணியில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது 10லேருந்து 15 மணி நேரம் நல்லா வந்து ஊற வைக்கணும். 10லேருந்து 15 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊறி வரும். இப்போ ஊறினதை பார்த்திங்கன்னா 2லேருந்து 5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த சுண்ணாம்பு எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இதை வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்காக பாத்திரத்தில் அதே போல் 2 லிட்டர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கணும். கம்ப்ளீட்டாக இந்த பூசணிக்காய் வந்து வெந்து வரணும். இது செய்கிறப்போ நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷம் ஆச்சு பூசணிக்காய் வெந்து வர.
இப்போது நல்லா வந்து வடித்து எடுத்துக்கலாம். பூசணிக்காய் எல்லாத்தையும் வடித்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சிட்ட பிறகு நம்ம இப்போ பாகுலேயே நல்லா வேக வைக்கணும். அதுக்கு பாத்திரத்தில் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவு வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரை முழுகிற அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கணும். 1.5 கப் அளவு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சி வந்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த பூசணிக்காய் துண்டை வந்து சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக சர்க்கரை வந்து கரையணும். இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பூசணிக்காய் துண்டை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை தண்ணியில். ஸோ மொத்த பூசணிக்காவும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது செய்கிறப்போ நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ இது ஃபுல்லாக வந்து நல்லா வெந்து வரணும். இந்த சர்க்கரை தண்ணியிலே கம்ப்ளீட்டாக வந்து இந்த சர்க்கரை தண்ணி ஃபுல்லாக அந்த பூசணிக்காயில் அப்சர்வ் ஆகணும். இப்போ பாகு பதம் இருக்குது பார்த்திங்களா, பாகு பதத்தில் கடைசி பதம் வரைக்கும் நம்ம நல்லா வந்து வேக வைக்கணும். கம்ப்ளீட்டாக இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த பூசணிக்காய் வந்து சர்க்கரை தண்ணியிலே நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது எனக்கு வந்து 25 நிமிஷம் ஆச்சு இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்காக. மொத்தமாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம 1லேருந்து 1.25 மணி நேரம் ஆகும். இப்போ நான் வாசத்துக்கு ஏலக்காய் வந்து தட்டி போட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இடையிடையிலே இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா வந்து திக்காயிடுச்சு. கம்ப்ளீட்டாக தண்ணியும் அப்சர்வ் ஆகிடுச்சு. கரெக்டான ஸ்டேஜ் இருக்குது. இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருவோம். ஆற வச்சிட்ட பிறகு இது ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடணும். அப்போ தான் இது வந்து நல்லா வந்து காஞ்சி வந்த பிறகு உள்ளே நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா இது 1லேருந்து 1.5 மணி நேரம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற வைக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்வீட் எடுத்து நல்லா பிரேக் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குது இந்த ஆக்ரா பேத்தா ஸ்வீட் பார்த்திங்கன்னா. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஜெல்லி பேஸ்லேயும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் குக்கிங் டைம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதுக்கு போடுற எஃபோர்ட்டுக்கு அவுட்கம் வந்து செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.